அடுத்த மாதம் டிசம்பர் அன்னைக்கு விஜயன் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம். ஏன்னா இந்த செப்டம்பர் 27 அன்னைக்கு கரூரில் பெரிய சம்பவம் நடந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபங்க்ஷனோ மீட்டிங்கோ எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போது டிசம்பரில் சேலத்தில் களமிறங்க போகிறாரு விஜயண்ணா. ஸோ அவரோட ஸ்பீச்சு, அவரோட அந்த பொலிட்டிக்கல் மூவ், அந்த விஷுவல், அந்த கூட்டம், அவர் சிரிப்பு எல்லாமே மிஸ் பண்ணோம். ஸோ அது டிசம்பரில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் அஃபீஷியலாக டேட் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அந்த டேட்டு வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் தான். ஆனால் ஆக மொத்தம் டிசம்பர் ஃபயராக இருக்க போகுது. பட் டேட்டு மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா இந்த 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் வருது. ஸோ அதனால் அந்த டேட்டு 4ஆம் தேதி 5 கொடுக்கல. அதுக்கு அடுத்த டேட்டில் அந்த மாதிரி எதனா கொடுத்துக்கலான்ட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் போயிட்டுருக்கு. ஸோ விஜயனோட அந்த ஸ்பீச்சுக்காக தமிழ்நாடே வெயிட் பண்ணி அவர் என்ன பேச போகிறாரு, எப்படி பேச போகிறாரு, அந்த சேலம் மக்களை எப்படி வரவேற்பாங்க விஜயண்ணான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு 10 நாள் தான். அதுக்கப்புறம் டிசம்பர் முழுக்க ஃபயராக தான் இருக்க போது. வச்சு செய்யப்படுற ஒரு ஆளுங்கட்சி எல்லாருமே வச்சு ஸோ தெரியா இருக்கும் போது. ஸோ அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா விஜயனோட அந்த மக்கள் சந்திப்புன்றது அவரோட சிரிப்பு, அந்த க்ரௌடெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வாட்டி ரோட்டில் கிடையாது, அதுக்குன்னு ஒரு மைதானம் போட்டு மக்களை சந்திக்கிறது தான் பிளான். ஏன்னா இந்த வாட்டி எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி விஜயனை பேச போகிறதும் அந்த பொலிட்டிக்கலை பற்றி அடிக்க போகுதுன்றது பெரிய டாக்காக இருக்க போகுது. இதுக்கப்புறம் தீயாக இருக்க போகுது கண்டென்ட் எல்லாமே. ஏன்னா ஒருத்தர் வச்சு அடிக்க போகிறாரு, அது மட்டும் கன்ஃபார்ம்டு. நான் அப்போ இருந்த விஜயண்ணா வேற, அந்த கரூருக்கு அப்புறம் மாறின விஜயண்ணா வேற. ஸோ அதனால் தரமான சம்பவம் டிசம்பர் அன்னைக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சேலத்தில் இருந்து தான் அவர் பிரச்சாரத்தை தொடங்க போகிறாரு. ஸோ சேலத்தில் எதெல்லாம் சரௌண்டிங் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன ஆகுதுன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். தீயாக இருக்க போகுது டிசம்பர் முழுக்க. ஸோ அந்த டேட் 10க்குள்ளே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லை அந்த 10ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்கும். வெயிட் பார்க்கலாம் விஜயனோட அந்த ஸ்பீச் எப்படி இருக்குன்னு. ஸோ எல்லாருமே அலார போகிறாங்க. இப்போயே கதறலாட ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.